ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக பழமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். மேலே அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்ல வேண்டும் என்ற நோக்கோடு அந்த வகையில் இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 428வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கிறது. பார்ப்போமாக இருந்தால், அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அச்சத்தை கண்டு அஞ்சாதிருப்பது அறியாமையாகும். அச்சத்தை கண்டு அஞ்சுவதே அறிவுடையவரின் தொழிலாகும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதாவது நாங்கள் எந்த இடத்தில் பயப்படணும், எந்த இடத்தில் பணிந்து போக வேண்டும் என்று நாங்கள் அறிந்திருப்போம். காரணம், அதனுடைய பின்விளைவுகளை அறிந்த காரணத்தினால் நாங்கள் பயப்பட வேண்டிய இடத்திலே பயப்பட்டு பணிந்து போக வேண்டிய இடத்திலே பணிந்து போவார்கள். ஆனால் அறிவுடைமை அற்றவர்கள், அறிவற்றவர்கள் என்னவென்றால் அஞ்ச வேண்டிய இடத்திலே அஞ்ச மாட்டார்களாம். அது அறியாமையினுடைய வெளிப்பாடு என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அஞ்சுவதை கண்டு அஞ்சாதிருப்பது அறியாமையாகும், அச்சத்தை கண்டு அஞ்சுவதே அறிவுடையவரின் தொழிலாகும் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் என்ற குரலுக்காக முதலாவது உரையை போன்றுதான் அவரும் தந்திருக்கின்றார். அதை பார்ப்போமாக இருந்தால், அறிவில்லாதவர்கள் தான் அஞ்ச வேண்டிய இடத்திற்கு, அதாவது அஞ்ச வேண்டியதற்கு அஞ்ச மாட்டார்கள். அறிஞர்கள் மட்டுமே அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சுவார்கள் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதாவது அறிவுடையவர்கள் எந்த இடத்தில் நாங்கள் முதலாவது உரையை போன்றோம் பணிந்து போக வேண்டுமோ, சாந்தமாக போக வேண்டுமோ, பயப்பட வேண்டுமோ, அந்த இடத்தில் அவர்கள் பின்விளைவுகளை அறிந்ததன் காரணத்தினால் அவர்கள் அஞ்ச வேண்டிய இடத்திலே அஞ்சுவார்கள். ஆனால் அறிவில்லாதவர்கள் எந்த இடத்திலும் அஞ்ச மாட்டார்கள். காரணம், அவருடைய பின்விளைவுகளை அறியாதவர்களாக இருப்பதனால் அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். அதைத்தான் இரண்டாவது உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுதல், அதாவது அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் என்ற குரலுக்காக ஒரு சுருக்கமான உரையை தந்திருக்கிறார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், பயப்பட வேண்டியதற்கு பயப்படாமல் இருப்பது மூடத்தனம், பயப்படுவது அறிவாளிகளின் செயல். அதாவது நாங்கள் சண்டித்தனம் காட்டிக்கொண்டு எந்த இடத்தில் இருந்தாலும் எங்களுக்கு பாரதூரமான விளைவுகள் தான் ஏற்படும். காரணம், நாங்கள் சிந்திக்க தெரியாதவர்களாக, பின்விளைவுகளை அறியாதவர்களாக இருப்பதனால் தான். அதைத்தான் அறிவுடைமை அல்லாதவர்கள் என்பதாக, பயப்பட வேண்டிய இடத்துக்கு, அதாவது பயப்பட வேண்டியதுக்கு பயப்படாமல் இருப்பது மூடத்தனம் என்பதாகவும், பயப்பட வேண்டிய இடத்திலே கட்டாயம் நாங்கள் சாந்தமாக போக வேண்டும், பயப்பட வேண்டும், அதுதான் அறிவாளிகளின் செயல் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதாவது அவர்கள் பின்விளைவுகளை, அதனுடைய பிரதிபலனை அறிந்தவர்களாக இருப்பதனால் தான் அவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள். உண்மையிலே நல்ல இன்றைய குரலுக்கான 3 உரைகளும் நல்ல உரைகளாக அமைந்திருக்கின்றது. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுதல், அதாவது அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். உண்மையிலே நாங்களும் நல்ல அறிவுடைமை உடையவர்களாக, சாந்தமானவர்களாக, நாங்கள் தாழ்ந்து போக வேண்டிய இடத்திலே தாழ்ந்து போக வேண்டும், பயப்பட வேண்டிய இடத்திலே பயப்பட வேண்டும். காரணம், பின்விளைவுகள் விபரீதமாக இருக்கும். ஆகவே நாங்கள் அறிவுடைமை உடையவர்களாக வாழ வேண்டும். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.